எப்போதுமே திருவிழா முடிஞ்ச உடனே எங்கள் பெரியம்மா எங்களை அனுப்பவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் 1 வீக்காவது நாங்கள் அவங்க கூடவே இருக்கணும். இந்த தடவை வந்து ஒரு 2 நாள்லேயே கிளம்பிட்டோம். ஏன்னா பசங்களுக்கு பிடிஎம்லாம் இருக்குது, பெங்களூர் போகணும்னு சொல்லி அந்த ஒரு ரீசனை வச்சு எஸ்கேப் ஆகி வந்தோம். வரும்போதே வந்து கொஞ்சம் இளநீர்லாம் வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா இவங்கெல்லாம் ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து பைக்கில் கிளம்பினோம். எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். பெரியம்மா வந்து நேற்று அங்கேருந்து ஒரு தென்னங்கன்று முளைச்சிருக்குன்னு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் வந்து காலையிலே ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். தென்னங்கன்று மட்டும் எப்போதுமே வந்து வச்சு பழகுனவங்க தான் வைக்கணுமா, அப்படி இல்லைன்னா வயசானவங்க தான் வைக்கணுமா, இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியல. நேற்று வைக்கும் போது தான் வந்து தெரிஞ்சு. அம்மா வீட்டில் வந்து நிறைய செடி கொடிகள்னு நிறைய காய்ச்சிருந்துச்சு. எப்போதுமே இங்கே 4 சுவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்துட்டு அங்கே போயிட்டு இந்த தோட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அந்த மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ள வந்து மிதுக்கு வத்தல், கத்திரிக்காய், தக்காளி இது எல்லாமே காய்ச்சிருந்துச்சு. மிதுக்கு வத்தல் பார்த்தது விட்டுருவாங்களா, பேத்திக்கு பிடுங்கி வத்தல் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அம்மா ஆயெல்லாம் கட் பண்ணிட்டு வத்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க.